இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், HTML ஃபைலை எப்படி IIS சர்வர் யூஸ் பண்ணி நம்ம வெப் போஸ்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சர்ச்சில் போயிட்டு IISன்னு டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் சைட்டுன்னு இருக்கும், அதை ரைட் கிளிக் பண்ணி ஆட் நியூ வெப்சைட் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு சைட் நேம் கேட்கும். சைட் நேம் நீங்கள் என்ன வச்சுக்கலாம். நான் ஃபார் எக்ஸாம்பிள் சாம்பிள்னு வைக்கிறேன். இந்த இடத்துல ஃபிசிக்கல் பாத்து என்ட்ரு பண்ணோம், அதை நம்ம ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணோம். அதுக்கு நீங்கள் உங்கள் HTML ஃபைலை, இதான் என்னோடய HTML ஃபைலு, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதை நான் காப்பி பண்ணிட்டு C டிரைவில் போயிட்டு இன்டர்நெட் ஃபைல் இருக்கும், அதில் www ரூட்குள்ளே போயிட்டு ஒரு ஃபோல்டர் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். நியூ ஃபோல்டர் விட்டு அட்மின் ஆக்சஸ் கொடுத்து கண்டினியூ கொடுத்துருவாங்க. ஃபோல்டர் நேம் நீங்கள் என்னென்னு வச்சுக்கலாம். நான் சாம்பிள்னு வச்சுக்கிறேன். சாம்பிள் இதுக்குள்ளே போயிட்டு உங்களோட HTML ஃபைலை நீங்கள் பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணால் நம்மளோட பாத் செட்டப் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ அகைன் IISக்குள்ளே உங்களோட அந்த ஃபிசிக்கல் பாத்தை நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணணும். C டிரைவுக்குள்ளே இன்புட்குள்ளே www ரூட்குள்ளே சாம்பிள் அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் index.html இருக்குது. அதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே, இதையும் ஓகே கொடுத்துக்கலாம். போர்ட் நம்ம மாற்றணும்னா மாற்றிக்கலாம். நான் 19 மாற்றினேன். 19 மாற்றிக்கிட்டு ஓகே கொடுத்துருங்க. பைண்டிங் கேட்குது, பைண்டிங் எஸ் கொடுத்துட்டு உங்கள் வெப்சைட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆட் ஆகிடுச்சு. இதை ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இடத்துல ஸ்டார்ட்ன்னு இருக்கும், அதை கொடுத்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இது என்ன சொல்லுதுன்னா, ஏற்கனவே ஒரு வெப்சைட் ரன் ஆகிட்டுருக்கு, அதை க்ளோஸ் பண்ண சொல்லுது. சரி, நம்ம ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வந்தோம். ரன் ஆகிட்டுருக்கதை இதுதான் வெப்சைட் ரன் ஆகிடுச்சு, அதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ இதை போய்ட்டு ஸ்டார்ட் கொடுத்து ரன் பண்ணிக்கிறேன். இப்போ ரன் ஆகிடுச்சு. இப்போ இது எப்படி ஓப்பன் பண்ணி பார்க்கணுன்னா, இந்த சைடில் ப்ரௌஸ்ன்னு இருக்கும், ப்ரௌஸ் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வெப்சைட்டில் போய்ட்டு அது ஓப்பன் ஆயிரும். இப்போ நம்ம HTML ஃபைல் வந்துடுச்சு. இப்போ இது லோக்கல் ஹோஸ்ட்டில் ரன் ஆகிருக்குது. IISல லோக்கல் ஹோஸ்ட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. இதை நம்ம இன்டர்நெட்டில் பப்ளிஷ் பண்ணணும். அதை எப்படின்ட்டு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் IP கான்ஃபிகர் அப்படின்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தா IP அட்ரஸ் எல்லாம் காட்டும். அதில் IP அட்ரஸ் 4ன்னு இருக்கும், அதுதான் நம்மளுக்கு தேவை. அதை மட்டும் காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது நம்ம ஃபயர்வாலில் செட்டிங்ஸ் பண்ணணும். ஃபயர்வால் செட்டிங்ஸ் பண்ணுறதுக்கு Windows+R அதை ப்ரெஸ் பண்ணால், Windows+R ப்ரெஸ் பண்ணிங்க. Windows+Rஐ ப்ரெஸ் பண்ணிவிட்டு control firewall.cpl அதை கொடுத்துட்ருங்க. இதில் அட்வான்ஸுன்ட்டு கீழே இருக்கும், அட்வான்ஸை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணால் உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் டொமைன் ப்ரைவசி, பப்ளிக் ப்ரொஃபைல், ஆக்ஷன் அதெல்லாம் இருக்கும். இதில் இன்பவுண்ட் ரூல் அதை கிளிக் பண்ணி இன்பவுண்ட் ஒரு ரூல்ஸை புதுசாக க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ரூலை கிளிக் பண்ணி நியூ ரூல் கொடுத்துவாங்க. நியூ ரூலில் நம்ம யூஸ் பண்ணுறது TCP ப்ரோட்டோக்கால் தான், ட்ரான்ஸ்ஃபர் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதனால் TCP போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறது. நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்து இதில் TCP செலக்ட் ஆகிருக்கான்னு கரெக்டாக பார்த்துக்கோங்க. UDP செலக்ட் ஆகிருக்கக்கூடாது. இதில் ஆல் போர்ட்ஸா இல்லை ஸ்பெசிஃபை போர்ட்ஸா அப்படின்னு கேட்குது. நீங்கள் ஸ்பெசிஃபை போர்ட்ஸு நான் கொடுத்துக்கிறேன். போர்ட் நம்பர் நம்ம அந்த IISல பார்த்தது தான் 19 தான். அந்த 90யை இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த போர்ட்டில் 19 என்ட்ரு பண்ணிக்கிறேன். சேம் போர்ட்டை என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இதில் ஆல் கனெக்ஷன்ஸ்
அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. ஆல் கனெக்ஷன் டிஃபால்ட்டாக இருக்கும், அதை கொடுத்து எஸ் கொடுத்துக்கோங்க. இதுலேயும் டொமைன்ஸ் எல்லா ப்ரைவசிஸ் எல்லாம் பப்ளிஷாக இருக்கணும், அதுவும் எஸ் கொடுத்துக்கோங்க. இந்த நேம் கேட்குது, நீங்கள் வந்து நேம் ரூலுக்கு ஒரு நேம் வைக்கணும். நீங்கள் எந்த நேம் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்து சாம்பிள்னு வைக்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்னென்ன வச்சுக்கலாம், உங்கள் விருப்பத்துக்கு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வச்சுக்கலாம். இந்த வெப்சைட் வந்து எதை பற்றி அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். கடைசியாக ஃபினிஷுங்கிறது இருக்கும், ஃபினிஷு கொடுத்துருங்க. ஃபினிஷு கொடுத்தா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சாம்பிள்னு புதுசாக ஒரு போல் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா தெரியும், சாம்பிள்னு ஒரு போல் வந்து க்ரியேட் ஆகிருக்குது. ஓகே, இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக போலிங் க்ரியேட் பண்ணியாச்சு, ரூல்ஸு எல்லாம் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஐபியில் வந்து எப்படி நம்ம அடுத்த டிவைஸில் எப்படி சேம் நெட்வொர்க்கில் இருக்கிற டிவைஸில் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஐபி அட்ரஸை பார்த்து வச்சுக்கோங்க. IP4 அட்ரஸ், ஐபியை காப்பி பண்ணிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஐபி அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு கோலன் வச்சு அவங்க போட்டு /index.html அதை கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்துட்டா உங்களோட இது ஓப்பன் ஆயிரும். இந்த வெப்சைட் வந்து எதுக்கு ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது வந்து உங்கள் சேம் நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிற டிவைஸஸ்க்கு மட்டும்தான் இந்த இது வந்து ஓப்பன் ஆகும். இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். இது வந்து நீங்கள் கிட்டில் வெர்சல் இந்த மாதிரி நிறையா இதில் நீங்கள் போட்டு ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் வந்து உங்கள்கிட்ட இருக்காது, அது வந்து நீங்கள் வேறு ஏதோ ஒரு சர்வரில் தான் போட்டு நீங்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணிங்க. இது வந்து உங்களோட பிசிக்குள்ளேயே ஒரு சர்வர் இருக்கும், அதான் இன்டர்நெட் இன்ஃபர்மேஷன் சர்வீஸுன்ட்டு, அதுக்குள்ளேயே நீங்கள் போட்டு ஓப்பன் பண்ணிக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து பெரும்பாலும் சர்வரில் மேனேஜ்மெண்ட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க. பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் வந்து அவங்க வெப்சைட்டை வந்து அவங்களோட சர்வர் வச்சுருப்பாங்க, அதிலே ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஐபி அட்ரஸை வந்து உங்கள் யூஆர்எல்லாக கூட மாற்றிக்கலாம். யூஆர்எல்லாக எப்படி மாற்றுறது அப்படின்னா அதுக்கு நிறையா இதெல்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ngrok இருக்குது. இந்த மாதிரி நிறையா இதில் போய்ட்டு நீங்கள் வந்து ஐபியை யூஆர்எல்லாக நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ நான் அந்த வெப்சைட்டை ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நான் போய்ட்டு மறுபடியும் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ரிஃப்ரெஷ் பண்ணால் எனக்கு வராது, சைட் கேனாட் பி ரீச். இப்படியும் ஸ்டார்ட் பண்ணிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணால் வரும். ஓகே, தேங்க்யூ.